என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப்போகிறது, மேலும் துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கை துணை தேர்ந்தெடுப்பதில் திறமைசாலிகளாக இருப்பாங்க. தங்கள் வாழ்க்கை துணையை உயிருக்கும் மேலாக நினைப்பவங்க தான் துலாம் ராசிக்காரங்க. அவர்களுடைய வாழ்க்கை துணையுடன் அதிக அளவு அன்பை வெளிப்படுத்துவாங்க. துலாம் ராசிக்காரர்களின் இல்லற வாழ்க்கை சிறப்பாகவே இருக்குங்க. குழந்தைகளுடன் அன்புடனும் பாசத்துடனும் பழகுவாங்க. குழந்தைகளின் வளர்ச்சி துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கும். அப்படியேப்பட்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப்போகிறது என்று பார்க்கலாம். மேலும் துலாம் ராசிக்காரர்களுடைய குடும்பம், வேலை, தொழில் அமைப்பானது எப்படிப்பட்ட மாற்றத்தை எல்லாம் சந்திக்க போகிறது என்று தொடர்ந்து இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பழனி முருகனை ரொம்ப பிடிக்கும்னா பழனி முருகனுக்கு அரோகரா என்னும் மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க. குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மாயமந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல், கணவன் மனைவி பிரச்சனை, ஜனவசியம், கடன் தொல்லை, மாயமந்திரம் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுது. உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காம ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்று துலாம் ராசிக்கார நேயர்களே, மே மாதத்தின் 3வது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் ரிஷப ராசியில இருக்கிறாருங்க. செவ்வாய் மீன ராசியிலேயே இருக்கிறாரு. புதன் வக்ர நிவர்த்தி அடைந்து மேச ராசியிலேயே அமர்ந்திருக்கிறாரு. ரிஷபத்துல குரு சஞ்சரிக்கிறாரு. சுக்கிரன் மேச ராசியிலேயே சஞ்சரிக்கிறாரு. 19ஆம் தேதி சுக்கிரன் ரிஷபத்திற்கு செல்ல போகிறாருங்க. கும்பத்துல சனி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்களும் சஞ்சரிக்குது. இந்த வாரத்துல வேறு கிரக மாற்றம் எதுவும் கிடையாதுங்க. சந்திரன் இந்த வாரம் சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் ஆகிய ராசிகள்ல பயணம் செய்யறாருங்க. தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால நீங்க எந்த ஒரு செயலை செஞ்சாலும் மிகவும் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் செய்ய வேண்டும். இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால் மேசம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும், சுபவிரை செலவுகள் யாருக்கு வரும் என்று தொடர்ந்து பார்க்கலாம். அதுல துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவுல அடுத்த 15 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப் போகிறது என்று பார்க்கலாங்க. நீங்க துலாம் ராசிக்காரராக இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க. தர்ம அதர்மங்களுக்கு ஏற்ப பலன் தரும் சுக்கிரனை அதிபதியாக கொண்டவங்க தான் துலாம் ராசிக்காரர்கள். மேலும் இவர்களுக்கு சூரியன் 8ஆம் இடத்திலேயே அமர்ந்திருக்கிறாருங்க. இதனால நிதானமாக எந்த காரியத்தையும் நீங்க செய்ய வேண்டும். சந்திரனின் இடப்பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதற்கான வாய்ப்பை அதிகப்படுத்துதுங்க. விவசாயத்துல அதிக அக்கறையும் நீங்க செலுத்துவீங்க. தென்னந்தோப்பு விலைக்கு வாங்க போறீங்க. செவ்வாய் 6ஆம் இடத்துல இருப்பதனால பிள்ளைகள் ஆசைப்பட்ட பொருளை நீங்க வாங்கி கொடுப்பீங்க. தொழிலுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் நீங்க ஏற்படுத்தி கொள்ள போறீங்க. மனைவி மக்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை நீங்க எடுக்க போறீங்க. குரு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால அரசாங்கத்தின் மூலமாகவும் வெளி வட்டாரத்திலும் தொழிலுக்கு முட்டுக்கட்டைகள் ஏற்பட போகுதுங்க. எனவே நீங்க அதை சாமர்த்தியமாக சமாளிக்க வேண்டும். அதற்கான திறமை உங்களிடம் காணப்படும். சுக்கிரன் 7 மற்றும் 8ஆம் இடத்துல இருப்பதனால திருமண காரியங்கள்ல நீங்க ஈடுபடுவீங்க. குழந்தை இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைத்து அதனால மிகப்பெரிய சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் நீங்க அடைய போறீங்க. சனி 5ஆம் இடத்தில் இருப்பதனால கடனை திருப்பி செலுத்த முடியாமல் கவலைப்படுவீங்க. மேலும் தொழில்துறைகள் மந்தமாகவே உங்களுக்கு நடக்கும். போட்டி பந்தயங்கள் உங்களுக்கு ஆகவே ஆகாதுங்க. ராகு 6ஆம் இடத்துல இருப்பதனால வாகனங்களில் செல்லும் போது கவனச்சிதறல் கூடாதுங்க. நீங்கள் வாகனங்கள் செல்லும் பொழுது எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் செல்ல வேண்டும். இல்லையெனில் விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க. நண்பர்களுக்காக நீங்க அதிகம் செலவு செய்ய தயங்க மாட்டீங்க. வியாபாரிகள் சுமாரான பலனையே பெறுவாங்க. கேது 12ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதனால மேலதிகாரிகளின் உற்சாகமான பாராட்டு உங்களை மகிழ்ச்சிப்படுத்துவதாய் இருக்கும். மேலும்
உறவினர்கள் நண்பர்கள் உங்களின் மனக்கவலைக்கு மருந்தாக அமைவாங்க. சித்திரை 3 மற்றும் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு எதிர்பாராத தன வரவுகளும் கூட ஏற்படலாங்க. தீவிரமான உழைப்பின் காரணமாக திட்டமிட்டபடி உங்களுடைய பணியில் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை நீங்கள் எளிதில் அடையக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமையுது. அதன் காரணமாக உங்களுடைய சீரிய பணி மற்றவர்களின் பாராட்டை பெறும் என்றால் அது மிகையாகாதுங்க. சிலருக்கு மற்றவர்களை ஆணையிடும் இடத்துல அதிகாரமிக்க அரசு உயர் பதவியும் கிடைக்க போகுது. புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு இனி நல்ல காலம் பிறக்கும் என்றே சொல்லலாம். விற்பனை பிரதிநிதிகள் தங்கள் வாக்கு வன்மையால இலக்கை எட்டி நிர்வாகத்தின் வருமானத்தை பெருக்கி பாராட்டுதல்களை பெறுவாங்க. குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷமானது நிலைத்திருக்க போகுது. அடுத்து சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு உங்கள் நிறுவனத்தில் சம்பள உயர்வு கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பு ஏற்பட போகுதுங்க. பொருளாதார நிலைகள் உங்களுக்கு முன்பு இருந்ததை விட திருப்திகரமாகவே இருக்கும். பழைய கடன்கள் விரைவில் உங்களுக்கு வசூலாவதும் அதற்கு காரணமாக அமைய போகுதுங்க. நீங்கள் எதிர்பாராத இடத்துல இருந்து வந்த பண வரவால் உங்களுடைய மனமானது ஆனந்த வெள்ளத்தில் மூழ்க போகுது. உடன்பிறப்புகளின் உபகார மாற்ற நடவடிக்கைகள் உங்களுக்கு எரிச்சல் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஏமாற்றம் அடைவதை நீங்கள் தவிர்க்க கூட்டாளிகளிடம் எச்சரிக்கையாக இருப்பது தான் உங்களுக்கு நல்லதுங்க. மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட அதிகப்படியான வாய்ப்பு இருப்பதால் அவர்களுடன் நீங்கள் சமாதானமாக போவது தான் இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்லதுங்க. மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த வெற்றியும் உங்களுக்கு கிடைக்க போகுது. பெண்களால் அதிகப்படியான லாபமும் ஏற்படும். அடுத்து விசாகம் 1, 2, 3ஆம் பாதங்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய சம்பாதிக்கும் திறன் மேம்பட்டு அதிக வருமானத்தை நீங்கள் எதிர்பார்க்கும் வாரமாக இந்த வாரம் அமையுதுங்க. மிக கடினமான வேலைகளையும் தன்னம்பிக்கை காரணமாக சிறப்பாக செய்து முடிப்பீங்க. அந்த வல்லமை உங்களிடம் காணப்படும். அரசு வேலைக்கு மனு செய்தவங்க அனுகூலமான பதில்களை பெற போறீங்க. வேலையில் இருப்பவர்களுக்கு பணி உயர்வுக்கான ஆணை தேடி வரப்போகுதுங்க. வியாபாரிகளுக்கு வியாபாரம் ஏற்ற இறக்கமின்றி ஒரே சீராகவே அமையும். குடும்ப சந்தோஷம் குறைவில்லாது நிறைந்திருக்கும். தம்பதிகளிடையே அந்யோன்யமானது அதிகரித்து காணப்படும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் ஆகியவற்றால் வரும் இன்பம் நிலைத்திருக்க போகுது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த இலக்கையும் நீங்கள் எட்டி விடுவீங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு ராகு செவ்வாய் நன்மையை வழங்க இருக்கிறாங்க. நீங்கள் காளிகாம்பாளை வழிபட நினைப்பது அனைத்துமே வெற்றியாகும். சித்திரை 3 மற்றும் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறும் வாரமாக அமைய போகுது. வியாபாரத்தில் லாபமானது அதிகரிக்கும். சனி ஞாயிறு அன்று பல வழிகளிலும் செலவுகளை சந்திக்க வேண்டியதாகவே அமையும். திங்கட்கிழமை முதல் திருப்பம் உண்டாக போகுது. அடுத்து சுவாதி நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய செயல்களில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்குங்க. மேலும் உங்களுக்கு ஆரோக்கியமானது மிக சிறப்பான முறையிலேயே இருக்குங்க. முயற்சி உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். வருமானத்தில் ஏற்பட்ட தடை அனைத்து விலகிவிடும். போட்டியாளர்கள் விலகி செல்வாங்க. விசாகம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் செவ்வாய் ராகுவால் முயற்சி அனைத்துமே வெற்றியை தேடி தரப்போகுது. செயல்களில் வேகமும் விறுவிறுப்பும் இருக்க தான் செய்யும். உங்களுடைய திறமையானது அதிகரித்து காணப்படும். மேலும் செல்வாக்கானது உயர்ந்து காணப்படுங்க. உங்களுக்கு வருகின்ற அனைத்து விதமான சங்கடங்களும் தீர்ந்துவிடும். மேலும் எதிர்ப்பும் விலகும். வருமானமானது அதிகரித்து காணப்படும். மேலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எடுக்கின்ற எந்த ஒரு புதிய முயற்சிகளையும் எதையும் வார பிற்பகுதியில் தொடங்கி விடுவது நல்லதுங்க. நீண்ட நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த சுப நிகழ்ச்சி ஒன்று நடைபெறுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு ஏற்பட போகுது. திருமண முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலனையே பெற்றுத்தரும். மேலும் வார பிற்பகுதியில் உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் சில பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும். வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வதுதான் உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுத்தரும். உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிகப்படியான கவனம் செலுத்த வேண்டும். வேலைக்கு விண்ணப்பித்து இருந்தவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அற்புதமான வாரமாக அமையுதுங்க. ஏற்கனவே வேலையில் இருப்பவர்களுக்கு நிர்வாகத்தினரின் ஆதரவு உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். புதிதாக வியாபாரம் தொடங்க விரும்புபவர்களும் வியாபாரத்தை விரிவுபடுத்த நினைப்பவர்களும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாங்க. அந்த முயற்சியானது உங்களுக்கு சாதகமான பலனையே பெற்றுத்தரும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு நிம்மதியான வாரம் என்றே சொல்லலாம். வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலகத்தில் பணிகளை செய்வதில் கூடுதல் கவனம் நீங்கள் செலுத்த வேண்டியது அவசியம் தேவைப்படுது. உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் நாட்கள்
மே 22 மற்றும் 26 அதிர்ஷ்டம் தரும் எண்கள் 3 மற்றும் 5. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு. இதுவரைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப் போகிறது என்று பார்த்தோம். இந்த பதிவானது துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்புறேன். இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. நன்றி நண்பர்களே.